படவேட்டு ரேணுகம்மா கதையை கேளுங்க, தாய் மாறி உடல் கொண்ட பட வேடுதானுங்க. படவேட்டு ரேணுகம்மா கதையை கேளுங்க, தாய் மாறி உடல் கொண்ட பட வேடுதானுங்க. காட்டிலே ஒரு பெண் குழந்தையை கண்டெடுத்தாரே, 7 மானிடரோ அண்ணன்மார்களாக வந்தாரே. காட்டினிலே பெண் குழந்தை கண்டெடுத்தாரே, 7 மானிடரோ அண்ணன்மார்களாக வந்தாரே. ஊராண்ட வர்மராஜன் ஆண்டு வந்த காலம், வறுமை ஏதும் தெரியாமலே வாழ்ந்து வந்த நேரம். நீதி நெறி தவறாத ராஜவர்மனோ அந்த குழந்தையை தான் வளர்க்க ஆசைப்பட்டாரே. பட்டாடை பொன்னாரம் சூட்டிய மகிழ்ந்தார், ரேணுகா தேவி என்னும் பெயரை சூட்டி வளர்த்தார். பட்டாடை பொன்னாரம் சூட்டி மகிழ்ந்தார், ரேணுகா தேவி என்னும் திருப்பெயரை சூட்டி வளர்த்தார். படவேட்டு ரேணுகம்மா கதையை கேளுங்க, தாய் மாறி உடல் கொண்ட பட வேடுதானுங்க. படவேட்டு ரேணுகம்மா கதையை கேளுங்க, தாய் மாறி உடல் கொண்ட பட வேடுதானுங்க. 5 வயதில் ஆற்று மணலில் லிங்கம் செய்தது, 5 வயதில் ஆற்று மணலில் லிங்கம் செய்தது. சிவன் நினைவாக அக்குழந்தை வாழ்ந்து வந்தது. 12 வயதினிலே பருவமடைந்தாள், 12 வயதினிலே பருவமடைந்தாள். ஆயக்கலைகள் அத்தனையும் கற்று விளங்கினாள். ஜமதக்கினி முனிவன் பெண் விஷயம் அறிந்தார். பெண் கேட்டு மாமுனியோ அரண்மனை புகுந்தான், பெண் கேட்டு மாமுனியோ அரண்மனை புகுந்தான். செல்வத்திலே ஓடியாடி வளர்ந்த பெண்மணி, செல்வத்திலே ஓடியாடி வளர்ந்த பெண்மணி மாமுனிவருக்கு மனைவியாகி ஆசி பெற்றாளே. படவேட்டு ரேணுகம்மா கதையை கேளுங்க, தாய் மாறி உடல் கொண்ட பட வேடுதானுங்க. படவேட்டு ரேணுகம்மா கதையை கேளுங்க, தாய் மாறி உடல் கொண்ட பட வேடுதானுங்க. அழகான ஆண் பிள்ளைகள் 4 பெற்றாள் ரேணுகா. கணவனிடம் பத்தினியாள் பேரும் பெற்றாள். ஆற்றினிலே நீராடி மண்ணையும் எடுப்பாள், மண் குடம் ஒன்று செய்து கங்கை நீரை எடுப்பாள். ஆற்றினிலே நீராடி மண்ணையும் எடுப்பாள், மண் குடம் ஒன்று செய்து கங்கை நீரை எடுப்பாள். பாம்பாலை சிம்மாடை தலையிலே வைப்பாள், அந்த சிம்மாடு மேலே மண் குடத்தை வைப்பாள். ஒரு நாள் அந்த நேரம் என்னாச்சு தெரியுமா? காத்த வீரன் கருடன் ஓர் நாள் வானில் பறக்கவே, காத்த வீரன் கருடன் ஓர் நாள் வானில் பறக்கவே. கருடன் நிழல் பட்டு பாம்பு நிலைய கூடமும் உடைந்ததே, கருடன் நிழல் பட்டு பாம்பு நிலைய கூடமும் உடைந்ததே. படவேட்டு ரேணுகம்மா கதையை கேளுங்க, தாய் மாறி உடல் கொண்ட பட வேடுதானுங்க. படவேட்டு ரேணுகம்மா கதையை கேளுங்க, தாய் மாறி உடல் கொண்ட பட வேடுதானுங்க. மண்ணெடுத்து செய்த கூடம் உடைந்ததை கண்டாள், தேவி மாசு ஒன்று நேரும் என்று கவலையும் கொண்டாள். பூஜை நேரம் தவறிடவே முனிவரும் அங்கே கோபம் கொண்டு தேவி தலையை கொய்திட சொன்னார். 3 பிள்ளை தாய் தலையை வெட்ட மறுக்கவே முனிவர் கோபம் கொண்டு மூவருக்கும் சாபமே கொடுத்தார். 4வது பிள்ளையான பரசுராமனை, 4வது பிள்ளையான பரசுராமனை அழைத்து தாயின் தலையை வெட்டி வர கட்டளையிட்டார். 2 வரம் கேட்டு தாயை தேடியே அலைந்தான். பரசு கத்தியுடன் வருவதை கண்டு ஒளிந்தாள். 2 வரம் கேட்டு தாய் தேடியே அலைந்தான். பரசு கத்தியுடன் வருவதை கண்டு ஒளிந்தான். குண்டிடத்தில் தன்னை காக்க அடைக்கலம் புகுந்தாள்.
ரேணுகா ஈஸ்வரி அம்மா மூன்றிடத்தில் தன்னை காக்க அடைக்கலம் புகுந்தாள். காளையந்த பரசுராமன் சினமுடன் எழுந்தார். கிழவி முதல் குமரி வரை வெட்டி மடித்தான். கிழவி முதல் குமரி வரை வெட்டி மடித்தான். தாய் சிரசை தந்தை அவர் கரத்திலே கொடுத்தான். 2 வரம் பெற்ற மகனும் 3 விடுத்தான். தாயை உயிர் பெற வேண்டும் என வரமும் கேட்டான். தாயின் சிரசை வேறு உடலில் மாற்றியை வைத்தான். தாயின் சிரசை வேறு உடலில் மாற்றியை வைத்தான். நீர் தெளித்து பிரம்படித்து உயிர் பெற செய்தான். உடல் மாறி சிரமாறி நின்றதை கண்டான். தாயி உடல் மாறி சிரமாறி நின்றதை கண்டான். மாறி மருளாட்டம் போட்டபடி ஆடியே வந்தாள். உருமாறி வந்த மனைவி கோலத்தை கண்டார். முனிவர் வாழ முடியாது என உறுதியும் கொண்டார். காலன் வந்து கணவன் உயிரை எடுத்து செல்லவே கணவனுடன் உடல் கட்டை தேவி ஏறினாள். தீயினிலே உடல் மட்டும் கருகி எரிந்தது. அந்த தீயினிலே உடல் மட்டும் கருகி எரிந்தது. தேவி சிரம் மட்டும் எரியாமல் காட்சி தந்தது. சிரம் கொண்ட ஈஸ்வரியும் முத்தினை பெற்றாள். முத்து மாரியாக படவேட்டில் கோயில் கொண்டாள். முத்து மாரியாக படவேட்டில் கோயில் கொண்டாள். படவேட்டு ரேணுகம்மா கதையை கேளுங்க. தாய் மாறி உடல் கொண்ட படவேடுதானுங்க. படவேட்டு ரேணுகம்மா கதையை கேளுங்க. தாய் மாறி உடல் கொண்ட படவேடுதானுங்க. வேப்பமர புத்துக்குள்ள மாரியாத்தா வந்து விளையாடுகின்றாளே மாரியாத்தா. அம்மா வேப்பமர புத்துக்குள்ளே மாரியாத்தா வந்து விளையாடுகின்றாளே மாரியாத்தா. சகப்பு சேலை கட்டி வந்த மாரியாத்தா சென்னாகமாக உருவெடுத்தா மாரியாத்தா. அம்மா வேப்பமர புத்துக்குள்ளே மாரியாத்தா வந்து விளையாடுகின்றாளே மாரியாத்தா. தஞ்சையிலே வந்தவளே முத்துமாரி. திருவேற்காட்டில் நின்றவளே கருமாரி. பாளையத்தில் அமர்ந்தவளே பவானி தேவி. படவேட்டிலே அமர்ந்தவளே ரேணுகா தேவி. சமயபுரம் மாரியாக ஆடி வந்தாளே. கண்ணாத்தா காளியாக ஓடி வந்தாளே. மணப்பாக்கு 7 கன்னியாக வந்தாளே. மேல்மலையனூறு அங்காளியாய் ரூபம் கொண்டாளே. வேப்பமர புத்துக்குள்ளே மாரியாத்தா அவ விளையாடுகின்றாளே மாரியாத்தா. வேப்பமர புத்துக்குள்ள மாரியாத்தா அவ விளையாடுகின்றாளே மாரியாத்தா. ஆதிபராசக்தியான மருவத்தூரிலே பூங்காவன தாயான புட்லூரிலே. ஆதிபராசக்தியான மருவத்தூரிலே பூங்காவன தாயான புட்லூரிலே. கோலவிழி பத்ரகாளியாகவே வந்தாள். கோலவிழி பத்ரகாளியாகவே வந்தாள். திருவக்கரையினிலே வக்ரகாளியாகவே நின்றாள். நாகமாக உருவெடுத்த நாகவல்லி தேவி. நாடாள வந்தவதா நல்ல முத்துமாரி. துளுக்கான தெல்லையெல்லாம் துளுக்காடும் மாறி. தாய் கூழுக்குத்தான் ஆசைப்பட்டா துறை கூடைக்காரி. அம்மா வேப்பமர புத்துக்குள்ளே மாரியாத்தா வந்து விளையாடுகின்றாளே மாரியாத்தா. வேப்பமர புத்துக்குள்ள மாரியாத்தா வந்து விளையாடுகின்றாளே மாரியாத்தா. அங்கிதல நாகமாட ஆடி வரும் தாய். அவ அக்னியை கரத்தில் ஏந்தி ஓடி வரும் சூலி. சூளம் பீரம்பெடுத்து ஆடி வரும் தாய். சுடலையாடி வருபவளே அங்காளம்மா தேவி. உதரசேல காரியவ உலகாடு மாறி. இந்த ஊரு கூடி பொங்கலிட்ட ஆடி வரும் தேவி. மஞ்சளோடு குங்குமமும் பூசி வரும் தாய். அவ மலை போல வரும் பிணியை தீர்த்து வைக்கும் தாய். வேப்பமர
அவ வெள்ளி பீரம்பெடுத்து துள்ளி வரும் ஆத்தா வெப்பஞ்சனக்காரி அவ பெரிய வாழையாத்தா அவ வெள்ளி பீரம்பெடுத்து துள்ளி வரும் ஆத்தா கூழு கும்ப சொத்துக்குத்தான் ஆடி வரும் ஆத்தா நம்ம குறை தீர்த்து அருள் கொடுப்பா முத்து மாறியாத்தா பாம்பா பாடம் எடுப்பா பச்சையம்மா தேவி தேம்பா ஊரு வேடுப்பா வெள்ளி மலைக்காரி தூங்கா மணி விளக்கே துளுக்கான தாய் சுடராக பதியிலே காட்சி தரும் மாறியவ